பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைடுக்கும் செகண்ட் ரைடுக்கும் ஆள் வந்து சீர்றாரு. டேய் என்னடா ட்ரிப்ட் கார்ல காமிக்கிறீங்க, நாங்க ஜேசிபிலே காமிப்போம்டா. அங்க பாரு. ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு தரமான கண்டம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ முன்னாடி வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய மான்ஸ்டர் நிற்கிது பாருங்களேன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரோட் மாஸ்டர் தாங்க. பயங்கரமான ஒரு வண்டி தான் நமக்கு முன்னாடி இன்றைக்கி நிற்கிது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆனால் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவேன்னு. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வேன் அண்ட் லாரி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருந்தேன். என்னென்னு தெரிலங்க, லாரி போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 20 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜேசிபி போடு, ஃப்ளைட்டு போடு, ட்ரெயின் போடுன்னு ஏகப்பட்ட வண்டியை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோ வண்டியில் நம்ம கிட்ட கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கிறது தான். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் லாரி அந்த பஸ்ஸு அந்த மாதிரி எதுவும் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அண்ட் இந்த வண்டி கொடுத்த நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக கிடைக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் அந்த ஜேசிபியில் ட்ராவல் பண்ணி வந்தேன். அங்கே தெரியுதா, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு ஜேசிபியில் இவ்வளோ தூரம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் நான் இந்த ஜேசிபியில் வந்து நம்ம பெரம்பலூருக்கு போகிறேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த vlogல நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் கைஸ், ஸோ தரமான கண்டென்ட்டாக இருக்க போது சேனல் புதுசாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். பக்கத்தில் எப்படி கிளிக் பண்ணிக்குவேன். அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜேசிபியோட லுக்கு. ஸோ லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தரமாக இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வரும்போது குலுங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து லாங் போகிறதுக்காக கிடையாது, ஒரு இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜேசிபி. பட் இதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைவேஸில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. லாரி ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு போகும்போது எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4.8 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜேசிபி. இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 3DX அப்படிங்கிற வேரியன்ட்டு நினைக்கிறேன். பின்னாடி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பின்னாடி பக்கெட் பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுதா, 3DX அப்படிங்கிற வேரியன்ட்டு. ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 400 சம்திங் நியூட்டன் ஆஃப் டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க, 74 பிஹெச்பி கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு டார்க் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் புல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டார்க், இந்த இவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து இழுக்கணும்னா கண்டிப்பாக டார்க் தான் முக்கியம். எவ்வளோ பெரிய டயர் இருக்குது பாருங்கள், அப்போலோவில் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு தான். அண்ட் ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா இங்கே ஜேசிபின்னு வந்துருது. இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினே உங்களுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் காரு அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஜேசிபி போடுறதுனால அந்த ஜேசிபி லவ்வர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஜேசிபி பற்றி நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து அந்த தப்பு இந்த தப்புன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த லாரி வீடியோஸ்லையுமே சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அண்ட் ரியலி சாரி. ஏன்னா நமக்கு வந்து அந்த லாரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அதனால் ஏதாவது தப்பு பண்ணேன்னா கொஞ்சம் மன்னிச்சு எடுத்துக்கோங்க. வீடியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேற மாதிரி இருக்குல்ல. பின்னாடி டயர் செக்மெண்ட் எப்பா 16.9/28. இது எப்படி நான் கனெக்ட் பண்ணுறதுனே தெரில. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்குங்க. அந்த சைடு நம்ம போய் ஈஸியாக ஏறிக்கலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் லுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லிவர்ஸ். அந்த லிவர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது லைவாக எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அது நல்லா இருக்காது. ஸோ இன்டெப்த்தாக கொஞ்சம் போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லாக் பிடிச்சி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இந்த ஸ்டெப்பில் வந்து காலை வச்சு மேலே ஏறிக்கலாம். தெரியுதா? செம்மலை. இதான் பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒர்க் கொஞ்சம் அதிகமாக அந்த ஜேசிபிலலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உள்ளார் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபியோட ஸ்டேரிங்கு. உண்மையாலுமேங்க இந்த ஜேசிபியோட ஸ்டேரிங் வந்து எப்படின்னா, நீங்கள் மித்த கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஜஸ்ட் இதில் நான் இப்போ வரும்போது பார்த்தேன், ஒரே ஒரு ரொட்டேட் தான், டயர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்பிடுது. செம்மையாக இருந்துச்சு. நான் ஓட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்காகவே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறேன். அண்ட் எங்கடா மீட்டர்லாம் காணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதாங்க. ஸோ இதில் வந்து 50 ஸ்பீட் வரைக்கும் இருக்குது. ஆனால் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 to 40 தான் போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இங்கே ஒரு சீட்டு, இங்கே ஒரு சீட்டு. 2 பேர் பார்த்தீங்கன்னா கூட வராங்கன்னா அவங்களை உட்கார வச்சு கூட்டிட்டு போய்க்கலாம். பட் குளிச்சுக்கிட்டே தான் போகும். ரொம்ப லாங்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா உங்களுக்கு 4 கியர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து முன்னாடி வைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, லைட் ஆன் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயம். அண்ட் உங்களுக்கு இதில் இதாங்க வந்து பிரேக் பெடல்ஸ். ஸோ இந்த ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கிளச் கிடையாது. கிளச் சிஸ்டம் இல்லாமல் எப்போ ஒரு ஜேசிபி வந்து ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மெயினான விஷயமே இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கிளச்சாக யூஸ் ஆகுது. அது மோஸ்ட்லி பிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னார். இதை அந்த பட்டனை அழுத்திட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு தெரியல, ப்ரோ ஒருத்தன் கேட்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் லிவர் இருக்குது. இந்த லிவரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
செம்மல நல்லா இருக்கு. அந்த பிரேக் பெடலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டபுளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ரைட் பிரேக்கு, இது வந்து லெஃப்ட் பிரேக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக்கை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா லெஃப்ட் மட்டும்தான் பிரேக் பிடிக்கும். ஸோ இந்த பிரேக் அழுத்துனீங்கன்னா ரைட் மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து லாக் போட்டிங்கன்னா இப்போ ரெண்டுமே ஒர்க் ஆகும். இது அழுத்தினாலும் ரெண்டுமே ஒர்க் ஆகும், இது அழுத்தினாலும் ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணணும் இந்த ஜேசிபியை. திரும்பியாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிச்ச ஒரு ஸ்பாட்டு. ஸோ ஜேசிபி லவர்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. ஜேசிபி லவர்ஸ் இருக்கீங்களா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மோட் 1700 RPM அண்ட் ஈகோ மோட் பார்த்தீங்கன்னா 1500 RPM கிட்ட பார்த்தீங்கன்னா காமிக்குது. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RPMங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷன் எல்லாமே இதில் காமிக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட் பின்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் லைட் கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ அங்கே முன்னாடி போடுறது கிடையாது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கீ போடுறது கிடையாது, உங்களுக்கு கீ வந்து இங்கே தான். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கிளச் இல்லாமல் எப்படி உங்களுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு லிவர் இருக்குல்ல. ஸோ இந்த லிவர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து இப்படி பின்னாடி தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போகும், முன்னாடி தள்ளிட்டிங்கன்னா பேக்கில் போகும். அப்படியே கீர் மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பக்கெட்டோட யூஸு. ஸோ இது வந்து 4 ஸ்க்ரூ இருக்கா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ்க்கு இருக்கும். இந்த பக்கெட்டை வந்து மேலே தூக்கிறதுக்காக இருக்கட்டும், இப்படி வளைக்கிறதுக்காக இருக்கட்டும், அதே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே யூஸ் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சல. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து உங்களுக்கு புஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா போகும். தெரியுதா? இங்கே பாருங்கள், இப்படி தான் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுது. அது உங்களுக்கு லைவாகவே இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா வேறு எதுவும் மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், மீட்டர்ஸ் வந்து போயிட்டு வந்துடும். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா மீட்டர் போயிட்டு வரும். பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓடுது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வாங்க நம்ம எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். எல்லாரும் அவனோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம். வா, ஆனால் பாருங்களேன், இவ்வளோ பெரிய மிருகம் ஆனால் இவ்வளோ கம்மியாக சவுண்டு போடுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பாருங்களேன் இதுதான். இந்த ஸ்டேரிங்கை பாருங்கள், இந்த டயர் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா திரும்புது. இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டேரிங் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில். நல்லா இருக்குப்பா. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். டயர் பாருங்கள் எவ்வளோ திரும்புதுன்ட்டு, செம்ம. சரி, ஓகே வாங்க இப்போ பின்னாடி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ப்ரோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கல பக்கெட்டு அது எப்படி முன்னாடி பின்னாடி இதுவா? ஓ, வண்டி ஆடுதுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேலே தூக்குது. இதை ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு பின்னாடி மட்டும்தான் இழுக்கிறேன். விட்டோம்னா அப்படியே நின்றுது. ஓகே, அவ்வளோதான் ஹைட்டு. இன்னும் போகுமா? ஐயோ, இன்னுமா? போதுங்க. இப்போ கீழே இறக்கிறதுக்கு ஃப்ரண்ட்லையா? ஓகே, வண்டியா ஆடுதுங்க. ஐயோ, இங்கே பாருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து இங்கே பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகுது. வா, பக்கெட் பாருங்கள் மேலேயும் கீழேயும் தூக்குது. இப்போ தெரியுதா? பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. இப்போ பாருங்கள் அப்படியே கீழே இறங்கும் பாருங்கள். செம்மல. நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுது இந்த கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறேன் எப்படி இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஏன்னா இந்த கேபின்குள்ளே நான் இது வரைக்கும் வாழ்நாளில் உட்காந்ததே கிடையாது. இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் டைமு. நீங்கள் நம்புறீங்களா நம்பலையே, அதாங்க உண்மை. அந்த லிவர் எதுக்கு? அந்த லிவர் பார்த்தீங்கன்னா அந்த பூமை. ஓகே, இந்த இது கீழே இழுக்கிறதுக்கு. ஓ, இது எப்படி? ஓகே, அப்படியே ஆப்போசிட்டில் தள்ளிங்கன்னா கீழே போகும். அப்படி இன்ட்டு வரணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த சைடு அங்கிட்டு தள்ளினீங்கன்னா அந்த சைடு போகும், இங்கிட்டு தள்ளினீங்கன்னா அந்த சைடு. ஓகே ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட்டு மட்டும் நான் பார்த்துங்க. நட்டுக்கிட்ட தள்ளினீங்கன்னா கீழே போகும். ஓகே, நட்டுக்கிட்ட தள்ளினீங்கன்னா மேலே வரும். அப்படி தள்ளி அங்கிட்ட போகும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அண்ட் இதுதான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்கா? அந்த பக்கெட்டு தான். ஓகே, இது 2-3 டைம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலே நம்மளே கற்றுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி தான். ஜஸ்ட் பாருங்கள், இது ஓப்பன் ஆகுது பக்கெட்டு. இங்கே பாருங்க, இது மட்டும் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகும் லெஃப்ட் எது ரைட் எதுன்னு. மித்தப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க ஃபுல்லாக மடங்குது. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு செம்மையாக இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா மேலே கீழே. மேலே இது ஒயர் இல்லைல்ல? இல்லை, இப்போ தெரியும்.
தெரியுதா? இப்போ வந்து மடக்கணும்னா ஜஸ்ட் நான் கீழே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். இப்போ அதை மடக்கணும்னா இதை வந்து நம்ம திரும்பி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு, ஐயோ என்ன இந்த ஆட்டம் ஆடுது, எனக்கு இதாங்க ஒரு பயமே. வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேக்காச்சு. எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு கொஞ்ச நேரத்தில். ஓகே. இப்போ பாருங்கள். அவ்வளோதான். டாப் ஸ்பீடாக சொன்னேன். கண்டிப்பாக ஜேசிபி ஓட்டும் போது அதோட மைலேஜும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு 3 to 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கலாம். 6 லிட்டரு ஒரு மணி நேரத்துக்கு 6 லிட்டரு. ஃப்ரண்ட் பக்கெட் ஓட்டினா 6 லிட்டர் கண்டிப்பாக போகும். ஓகே, 5.5 அந்த மாதிரி. ஓகே. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன். மற்றபடி இன்னும் டிரைவ் மட்டும் தான் இருக்குது. அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது. அந்த ரோட்டில் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிரைவ் மட்டும் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணுறேன். எப்படி போகிறோம் எல்லாமே மேலே இருக்குது. பாட்டு செட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே செட் பண்ணியிருக்காங்க. கைஸ் அதை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்துடும். ஸோ உங்களுக்கே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போது ரீசெண்டாக 40 lakhs கிட்ட வரும்ல. ஆமாம், உங்களுக்கு இன்சூரன்ஸு ஆர்டிஓ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 40 lakhs கிட்ட வந்துடும். நீங்கள் அதாவது ஆன் ரோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 30 lakhs கிட்ட தான் வரும். ஜேசிபியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீரை போடணும். இதில் இதாங்க டாஸ்க்கு. அவ்வளோதான், ஃபஸ்ட் கீரை விழுந்துருச்சு. இதில் கிளச்லாம் கிடையாது. ஜஸ்ட் பிரேக்கை எடுத்துட்டு ஆக்சிடென்ட் எடுக்கணும். அப்புறம் இதில் எதுவும் பண்ணலாம். ஓ இங்கே பாருங்கள், இது அழகாக இதை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க, பொறுமையாக தான் போகிறேன். கொஞ்சம் ஆக்சிடென்ட் அழுத்த தான் போட தலைவா. அவ்வளோதான் கைஸ். லெஃப்ட் ஹேண்டில் சரி அப்படியே அந்த மக்கள் அதுக்கு இல்லை. வாங்க கைஸ், சகிங்குது எப்படியே வெட்டுக்கிறோமா மாட்டிட்டோம். வாவ், கரெக்டாக பார்த்து ஓட்டணும். ஆனால் டிரைவிங் தரமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் இப்படி ஆட்டினாலும் போச்சு. சைடு சென்டர் தேர்த்திக்க போடலாமா? நான் சொன்னேன்லங்க, எடுக்கும் போதே போர்த்திக்கிட்டே வச்சு கூட எடுக்கலாம். என்ன கொஞ்சம் அப்படியே மைல்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி போட்டாச்சு. வாங்க நான் போய் பார்ப்போம். சத்தம் கேட்குதா? போதும், தரமாக இருக்குங்க. இப்போ நான் தேர்ட் கீட்டில் மேல் படத்தில் ஏற்றினா ஆஃப் ஆகலாம். பொறுமையாக ஏற்றிக்கலாம். வண்டி ஆஃப் ஆகிறதே இங்கே மேட்ரே இல்லைங்க. ஓகே, ஸ்பீக்கரில் ஏற்றினா அசால்ட்டாக ஏறும். காடியில் ஏற்றினா பொறுமையாக ஏறும். பெரிய பழமாக இருந்தால் சுத்தமாக ஏறாது. டயர் சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, இந்த டைமில் வந்து இங்கே பிடிச்சிக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா வண்டி வந்து ஒரு சைடாக போகுது. நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு பார்த்தா அது கண்ட்ரோலில் நம்ம இருக்குதுங்க. இப்போ பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருக்குது. ஐயோ, ரோட்டில் ஒரு பெரிய கும்பலை போனோம். மனுஷன் ஹைவேல எப்படி ஓட்டிட்டு வந்தா தெரியுமா? எனக்கே அதில் விட்டுருச்சு. கொஞ்சம் அதெல்லாம் நமக்கு வந்து அழுத்துங்க. வண்டி எவ்வளோ பெரிய வேகத்தில் வந்துட்டு திரும்பினாலும் வண்டி அவ்வளோதாங்க, திருப்பியாச்சு. அவ்வளோதாங்க, தேர்ட் கீரும் போட்டாச்சு. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் டைமு ஜேசிபி வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டோம். ஓட்டிக்கிறோம் இல்லையா? போதுங்க. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக டாப் கீரை போட்டாச்சு. அழுத்துங்க ப்ரோ, டாப் ஸ்பீட் செக் பண்ணிடுறோம். டாப் ஸ்பீடா? அதான் இப்போ எனக்கு அதே பயமா இருக்கு. நான் ஸ்டேரிங் ஒரு சைடு திரும்பினா வண்டி ஒரு சைடு போகுது. தெரியல குதிக்கிறத. ஏன் ப்ரோ போகும்போது குதிக்கல, இப்போ குதிக்குது. போகும்போது குதிக்கல, இப்போ குதிக்குது. ஓகே, அப்போ நம்ம வந்து தேர்ட் கீர் போட்டோம். ஓகே கைஸ், பக்கா ஜேசிபி வந்து வேற ஓட்டிட்டோம். அப்போ நம்ம டிராக்டர்ஸ் வந்து ஜேசிபியில் வீல் அடிச்சு காட்ட போகிறாரு. நமக்கு இந்த வீடியோலாம் வராதுங்க. அடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே திரும்பினேன். திரும்பிடுமா? அதெல்லாம் திரும்பிடுண்ணா. சொல்கிறேன் திரும்பிடுண்ணா. கல்
போகாதே போனேன். எப்படா சமப்பா ப்ரோ, நீங்க ஓட்டிங்க ஒரு ரவுண்டு ப்ரோ. வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ, நீங்க வந்து என்கிட்ட வண்டி கொடுத்துருக்கீங்க, பத்திரமா நான் கொடுக்கணும், அதுதான் ஒரு பிரச்சனையே. வாங்க இப்போ வேணா ஒரு ரவுண்டு டக்குன்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அவ்வளோதான், செகண்ட்லேயே வாசிக்கிறேன். மாத்தியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைடுக்கும் செகண்ட் ரைடுக்கும் ஆள் வந்து சீர்றாரு. அவ்வளோதாங்க. ஃபோர்த் கியர் போடு ப்ரோ. அடுத்து ப்ரோ நீ வண்டி பறக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி நவுந்துரு பயந்துதானே ஆகணும். பாருங்க, அன்கண்ட்ரோல்ல போறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லெஃப்ட் பிரேக் அடிச்சா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரேக் அடிச்சா அந்த டயர் நின்றும். இந்த டயர் சுத்த ஆரம்பிக்கும். ஓகே, ட்ரிஃப்ட் அடி ப்ரோ. அப்படியே அடிக்கலாமா ப்ரோ? ஒரு கால்ல மிதிக்கணே ஆக்சிலேட்டர் விட்டுட்டு ஒரே பண்ணா போயிட்டு இருக்கு இந்த ஜேசிபி ஓட்டுறது. டேய் இல்ல, நான் ரிவர்ஸ் கியர் காட்டல ப்ரோ, பாருங்க ரிவர்ஸ் கியர்ல போறாரு ப்ரோ. என் டிரைவிங் எப்படி ப்ரோ? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிருக்கேன் ஜேசிபியை. கைஸ் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம். பாருங்க ரிவர்ஸ்ல போகுது. தரமான கண்டென்ட். கமாண்ட்ரா பாருங்க. அவ்வளோதான்டா. அங்க பாருங்க கைஸ், கிட்ட ஆகுது பாருங்க பயங்கரமா. டேய் என்னடா ட்ரிப்ட் கார்ல காமிக்கிறீங்க, நாங்க ஜேசிபிலே காமிப்போம்டா. இங்க பாருங்க, மண்ணு ஃபுல்லா எடுக்கணும், அதுல வெயிட் கொடுக்கறதுக்காக. எப்படி இப்படியா பாத்தீங்கன்னா மண் அள்ளணும், தூக்கியாச்சு. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா வீலி ஜேசிபியில் அடிக்கிறத பார்க்க போறீங்க. இது வரைக்கும் பைக்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஜேசிபியில் ஆமாங்க, யாரும் ட்ரை பண்ணாதீங்க கைஸ். வாங்க முன்னாடி போவோம், உங்களுக்கு வீடியோ காமிக்க எனக்கு ஆர்வமா இருக்கு. கமான் அங்க பாரு, செம வெறித்தனம். மாஸ்க் காட்டுறாருங்க மனுஷன். நமக்கு மண்ணையும் கொட்டியாச்சு, அவ்வளவுதான். எடுத்த மண்ணை எடுத்த இடத்துல கொட்டியாச்சு. போவோமா? பின்னாடி இந்த பக்கெட் மட்டும் தனியா ஆடுதுங்க. போற எல்லாமே டாஸ்காவே இருக்கு நமக்கு. இங்க பாருங்க, ஹைவேல தான் வியூ ஜேசிபியோடது. என்னடா கீழே இறங்கிட்டேன்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட் சும்மா தமிழுக்கு வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும், அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. ஜேசிபியில் போகும்போது யாரையும் நம்ப முந்த முடியாது, நம்மளை எல்லாருமே முந்திடுவாங்க. பொறுமை கண்டிப்பாக வேணுங்க ஜேசிபியில் போனால். அப்படியே லெஃப்டில் பாருங்க, சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஹைவேஸில் தான் போயிட்டுருக்கோம் ஜேசிபியை வச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் நாங்கள். தெரியுதா குதிக்கிறது? பாருங்க லாரி. அண்ட் ஃபேமே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜேசிபியை பார்க் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்பவே நன்றி ப்ரோக்கு, ஏன்னா நம்மளை நம்பி ஜேசிபி டிரைவ்லாம் பண்ணி காமிச்சாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓட்ட கொடுத்தாரு வேறு லெவலு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர்
நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ்னா வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லா வீடியோஸும் போடுறேங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் நினைக்கிறேன். நியூ இயர்க்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயங்கள் ஏதாவது பண்ணுவோம் நம்ம சேனலில். ஓகேங்களா? நான் பாருங்கள் ஜேசிபி அங்கே போயிடுச்சு. பயந்து ஓடுது பாருங்கள். இவ்வளோ பெரிய மிருகம் வந்துச்சுன்னா அப்புறம் அது பயந்து தானே போகும். வேறு லெவலுங்க, செம்மையாகவே நல்லா போச்சு. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 o'clock ஆகிடுச்சிங்க. சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாதி நாள் இப்படியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கள கான்டாக்டில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ஊருக்கு போய் எடுத்துக்கிறேன். ஏன்னா 20 kilometers பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு ஆஃப் டே போனாலும் பரவாயில்ல, கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆசை. ஸோ ப்ளீஸ் முன்ன மாதிரி நான் வீடியோஸ் போட முடியல. போடுற வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. நான் ஓகேங்க, அந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். எங்கப்பா சேஃபாக போங்க, பைக்கில் போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். நான் எங்கே எதில் போனாலுமே சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அண்ட் ஓகே கேஸ், ஸ்டார்ட் ஆக போயிட்டேங்க. லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. பை பாய்.